சீதாராமன் சீரியல் ஆகஸ்ட் 29 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்த பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை தவறாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீரா விஷால் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்து அப்படியே அழுதுட்ருக்காங்க. அப்போது சீதா, ராம், துரை 3 பேரும் ரூமுக்கு வராங்க. அக்கா எதுக்கு எடுத்தாலும் அலறத்துல எந்த பிரயோஜனமும் இல்லைக்கா அப்படின்னு சீதா சொல்ல, ஆமாம் மீரா, இந்த மாதிரி நேரத்தில் நீ தான் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு துரை சொல்ல, எந்த நம்பிக்கையில் தைரியமாக இருக்கிறது? நம்மளோட எல்லா பிளானையும் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க கெடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு மீரா சொல்ல, அக்கா நம்ம பிளானை அவங்க கெடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். உங்கள் அண்ணனுங்க உங்களையும் சத்யாவையும் என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க? பதில் சொல்லுங்க. உங்க அண்ணனுங்க என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க? உங்களை மனசார வாழ்த்துவாங்களா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சீதா கேட்டுருக்க, பதில் சொல்லி மீறாங்கிறாங்க துரை. தயவு செஞ்சு சீதா கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நம்ம ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும், அதுக்கு உங்க பதில் ரொம்ப அவசியம் அப்படின்னு ராம் சொல்ல, நான் என்ன பதில் சொல்வேன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? எங்க அண்ணனுங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு மீரா கேட்க, தெரிஞ்சிருந்தும் நீங்க ஏங்க இவ்வளோ பிடிவாதமா இருக்கீங்க? நீங்க சத்யா கூட வாழவே கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணால் நீங்கள் நல்லா இருக்க முடியுமா அப்படின்னு சீதா கேட்க, அப்பா சித்தப்பா 2 பேருமே உங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க. அவங்க உங்களை ப்ளஸ் பண்ணி உங்களுக்கு எதுவும் ஆக போகிறதில்ல அப்படின்னு ராம் சொல்ல, குறிப்பாக அவங்க 2 பேருமே உன்னை தங்கச்சியாவே நினைக்கல அப்படின்னு துரை சொல்ல, இல்லாத பாசத்தை அவங்கக்கிட்ட இன்னும் எத்தனை நாளைக்கு தான் தேடிட்டே இருக்க போகிறீங்க? இது உங்களுக்கே தப்பாக தெரியலையா? தயவு செஞ்சு இன்னும் உங்களை நம்பிட்டு இருக்காம நாங்கள் சொல்கிறபடி செய்யுங்க அப்படின்னு சீதா சொல்ல, என்ன செய்யணுங்கிறாங்க மீரா? பத்திரிக்கையில் நம்ம அடிச்சிருக்கிற கல்யாண தேதிக்கு முன்னாடியே உங்களுக்கும் சத்யாவுக்கும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சீதா சொல்ல, இதுக்கு சத்யா சம்மதிக்க மாட்டாருங்கிறாங்க மீரா. அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள் அப்படின்னு சீதா கேட்க, சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை இழந்ததுனால நான் என் 2 அண்ணனுங்களை தான் ஆதரவாக நினச்சேன். அவங்கள தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு நினச்சி நான் அவங்கள நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு மீரா சொல்ல, ஆனால் நீங்கள் மதிச்ச அளவுக்கு அவங்க நடந்துக்கலையே அப்படின்னு ராம் கேட்க, போதும் மீராக்கா, நீங்கள் அவங்கள நம்பினதெல்லாம் போதும். அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நீங்கள் காத்திருந்தது எல்லாமே போதும். இல்லாத பாசத்துக்கு நீங்கள் ஏகினதெல்லாம் போதுக்கா. இப்போ உங்கள் அண்ணனுங்க தான் உங்களுக்கு எதிரியாக இருக்காங்க அப்படின்னு சீதா சொல்ல, தெரியும். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு மீரா கேட்க, சீதா போய் பேசுங்கிறாங்க ராம். சரின்னு சீதாவும் பக்கத்தில் போய் உட்காந்து, மீராக்கா நீங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்ல, இதில் நான் சம்மதம் சொல்லி என்ன இருக்குது சீதா? என்னையும் சத்யாவையும் சேர்த்து வைக்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இதெல்லாம் எனக்காக யார் பண்ணுவா? இதுக்கு மேலேயே நான் பிடிவாதமாக இருந்தால் அந்த கடவுளே என்ன மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு மீரா சொல்ல, இது போதும்க்கா, இப்போவே இந்த கல்யாணம் பாதி முடிஞ்ச மாதிரி சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சம்மதிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சீதா சொல்ல, சீதா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்கிறாங்க மீரா. நீ சம்மதிச்சதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு துரை சொல்ல, சரி சத்யாவை எப்படி சம்மதிக்க வைக்க போறீங்கிறாங்க மீரா. நீ சம்மதிச்சிட்டேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா சத்யாவும் சம்மதிச்சிருவாரு அப்படின்னு துரை சொல்ல, அப்படியே சம்மதிக்கினாலும் சீதா பேசி அவரை சம்மதிக்க வச்சிருவா அப்படின்னு சொல்ல, பாஸுங்கிறாங்க சீதா. உன்னால முடியும் சீதா அப்படின்னு ராம் சொல்ல, தேங்க்ஸ் பாஸுங்கிறாங்க சீதா. அப்புறம் என்னக்கா, இனிமேல் நோ கிரை ஒன்லி ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மீரா அவங்க கல்யாணத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஷால் ஃபுல் போதையில் இருக்காங்க. இருந்தாலும் போதை பத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு மீராவுக்கு கால் பண்ணுறாங்க. மீரா திரும்ப கட் பண்ணுறாங்க. நான் கால் பண்ணி ஃபோன் எடுக்கலன்னா எனக்கு இன்சல்ட் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் விஷால் கால் பண்ணுறாங்க. சரின்னு மீராவும் அட்டன் பண்ணி, இப்போ டைம் என்னாச்சு, இந்நேரத்துக்கு எதுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சாரி பேசணும் போல இருந்துச்சு அதான் கால் பண்ணேன் அப்படின்னு விஷால் சொல்ல, என்ன பேசணும் அப்படின்னு மீரா கேட்க, என்ன வேணாலும் பேசலாம், எக்ஸாக்டாக இதான் பேசணும்னு எனக்கு சொல்லி தெரியல, ஆனால் என்ன வேணாலும் பேசலாம், ஏதாவது பேசுங்க அப்படின்னு விஷால் சொல்ல, உங்ககிட்ட நான் எதுக்கு பேசணும், இனிமேல் கால் பண்ணாதுங்க புரியுதா அப்படின்னு மீரா கேட்க, விஷால் சிரிச்சுட்டே இருக்கிறத கேட்டு, தேவையில்லாமல் கால் பண்ணீங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா கம்ப்ளைண்ட் பண்ணுவியா, என்னென்னு பண்ணுவேன்? என் வருங்கால புருஷன் என்கிட்ட பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கால் பண்ணான்னு சொல்வியா அப்படின்னு விஷால் கேட்டுட்டு இருக்க, என்ன நீ எனக்கு வருங்கால புருஷனா? எனக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் நடக்க போதுன்னு சொன்னல, அறிவில்லையா உனக்கு, ஃபோனை வேடா அப்படின்னு மீரா சொல்ல, ரெஸ்பெக்டாக பேசணும் அப்படின்னு விஷால் சொல்ல, பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணால் எப்படி ரெஸ்பெக்டாக பேசுவாங்க அப்படின்னு கேட்க, மீரா மைண்ட் யூர் வேர்ட்ஸ், என்னை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு விஷால் சொல்ல, என்ன தெரிஞ்சுக்கணும், உன்னை பற்றி நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மீரா கேட்க, தேவையெல்லாம் வார்த்தையை விடக்கூடாது, அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்கும், பார்த்துக்கோ அப்படின்னு விஷால் சொல்ல, நீ பேசும்போதே தெரியுது நீ ஒரு சைக்கோன்னு, ஃபோனை வேடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க மீரா. திரும்பவும் விஷால் லூஸ் மாதிரியே சிரிச்சுக்கிட்டு மீராக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. உடனே கோவம் வந்து, என்ன இன்சல்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்த, உடனே அவங்க அப்பா வந்து, டேய் என்ன ஆச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் கால் பண்ணால் அந்த மீரா அட்டன் பண்ண மாட்டேங்கிறேன், என்ன இன்சல்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல, நான் தான் சொல்லியிருக்கல கல்யாணம் வரைக்கும் கால் பண்ணக்கூடாதுன்னு, அப்புறம் ஏன்னா திரும்பவும் கால் பண்ணிட்டு இருக்க, பேசாமல் படுத்து தூங்க, எதா இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, விஷாலும் சரின்றாங்க. இன்னொரு பக்கம் சீதா அழுதுகிட்டே படுத்துட்டு இருக்காங்க. அந்த சவுண்டு கேட்டு சீதா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராம் எந்திரிச்சு வர, என்ன ஆச்சு ஏன் அலற அப்படின்னு ராம் கேட்க, நடக்கிறதெல்லாம் நினைச்சா என்னால் தாங்க முடியல பாஸ், அழுகையா வருது அப்படின்னு சொல்ல, என்ன ஆச்சு ஏன் அலற அப்படின்னு ராம் கேட்க, என்ன நியாயம் பாஸ் இது,
மகாலட்சுமிக்கு சத்யாவை பிடிக்காது. அவங்களுக்குள்ள ஏதோ பகை இருக்கு. அதனால 7 வருஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்காம காத்திருந்த மீராக்காவை எவனோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு எப்படி பாஸ்? மீரா விரும்பினவங்களை கட்டிக்கணும்னு சொல்லாம மகாலட்சுமி என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு அதுக்காக வேலை செய்றாங்க உங்க அப்பாவும் சித்தப்பாவும். இத்தனைக்கும் மீரா அக்காக்கு கூட பிறந்த அண்ணனுங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க பாஸ் அப்படின்னு சீதா சொல்ல, சீதா என்னைக்கு சூர்யா வீட்டில் ட்ரக்ஸ் வச்சாங்களோ அன்னைக்கே அப்பா சித்தப்பா மேலே இருக்கிற பாசம் மரியாதை எல்லாமே போயிடுச்சு. இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல சீதா, சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு ராம் சொல்ல, எனக்கும் தான் பாஸ் பிடிக்கல. ஆனால் நம்ம இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது. அப்படி போனால் சீதா தான் வந்து குடும்பத்தை பிரிச்சுட்டான்னு சொல்லுவாங்க. அப்பா அம்மாவும் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சீதா சொல்ல, நீ இப்படி யோசிக்கிற, ஆனால் அப்பாவும் சித்தப்பாவும் சூர்யாவையும் மதுவையும் பிரிச்சுட்டாங்களே சீதா, அது கொடுமை இல்லையா அப்படின்னு ராம் சொல்ல, பாஸ் எப்படியாவது மீராக்காவை சத்யன் கூட சேர்த்து வைக்கணும் பாஸ் அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிற மாதிரி நடக்கணும்னா நீ அழக்கூடாது சீதா. நீ அழுதா எதுவுமே நடக்காது. நீ அழாமல் இருந்தாதான் ஏதாவது செய்ய முடியும். நீ தான் யோசிக்கணும், நீ தான் முடிவு பண்ணும். உன்னோட முடிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நானும் மாமாவும் உனக்கு துணையாக இருப்போம் அப்படின்னு ராம் சொல்ல, நன்றி பாஸ் அப்படின்னு சீதா சொல்ல, நீ நிம்மதியாக தூங்கு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நானும் மாமாவும் எப்பவும் கூடவே தான் இருப்போம் அப்படின்னு ராம் சொல்ல, பாஸ் இது போதும், இந்த தைரியம் எனக்கு போதும். தேங்க்ஸ் பாஸ், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சீதா சொல்ல, சரி நீ படுத்து தூங்கு, குட் நைட் அப்படின்னு ராம் சொல்ல, நீங்களும் தூங்குங்க பாஸ் போங்க அப்படின்னு சீதா சொல்ல, ராம் சீதாவையே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பாஸ் என்னையே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நாளைக்கு யார் வேலை செய்யறது? நிறைய வேலை இருக்கு பாஸ், போய் தூங்குங்க பாஸ் அப்படின்னு சீதா சொல்ல, நீ தான் தூங்கணும் சீதா, நிம்மதியாக தூங்கு. நீ தூங்குறதுக்காக நான் ஒரு தாலாட்டு பாடுறேன் அப்படின்னு ராம் சொல்ல, அப்படியா சரி பாடுங்க பாஸ் அப்படின்னு சீதா சொல்ல, அதுக்கப்புறம் ராம் பாட அப்படியே சீதா கேட்டுக்கிட்டே தூங்கிடுறாங்க. சீதாக்கு பெட்ஷீட் எல்லாம் போத்தி விட்டு கண்ணாடியெல்லாம் கழட்டி வச்சுட்டு அப்படியே ராமும் தூங்க போயிடறாங்க. நைட் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது விஷால் வந்து மகாவோட வீட்டுக்கு வராங்க. நேராக மீராவோட ரூமுக்கு போய் டோரை தட்டவும் மீராவும் எந்திரிச்சு வந்து டோரை ஓப்பன் பண்ணிடுறாங்க. இந்த நேரத்தில் நீ இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி மீரா கேட்க, ஒரே ஒரு ஐ லவ் யூ மட்டும் சொல்லு, நான் இங்கிருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் சொல்ல மாட்டேங்கிறாங்க மீரா. அப்போ நீ அந்த சத்தியனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நான் தான் உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன், வருங்கால புருஷன். சத்தம் போடாத, எனக்கு சத்தம் போடுறதே சுத்தமாக பிடிக்காது. நீ என்னோட வைஃப், நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட், ஆம் ஐ ரைட் அப்படின்னு விஷால் கேட்க, வேண்டாம் ஒழுங்கா போயிடு, நான் மட்டும் கத்தி கூச்சல் போட்டேன்னா நீ அவ்வளோதான் அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க, ஒரே ஒரு முறை என்ன ஐ லவ் யூன்னு சொல்லு, நான் போயிடுறேன் அப்படின்னு விஷால் சொல்ல, அண்ணன் அண்ணன் கத்துறாங்க மீராவும். நீ இந்த நேரத்தில் என்ன கத்துனாலும் யாருமே வரமாட்டாங்க. டோன்ட் வேஸ்ட் மை டைம் மீரா, சொல்ல போறியா இல்லையா? அப்ப நீ சொல்ல மாட்ட அப்படின்னு விஷால் கேட்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க மீரா. அப்போ உனக்கு சத்யா தான் வேணும், சத்யா தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு விஷால் கேட்க, ஆமாங்கிறாங்க மீராவும். உன்னை விட்டா தானே கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு சொல்லிட்டு மீராவை தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போக, மீராவோட சவுண்டு கேட்டு ராம் சீதா 2 பேருமே எந்திரிச்சு ஓடி வராங்க. விட்றா அவங்க கையை விடுன்னு சொன்ன அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க, ஏய் எனக்கு இவ வைஃப் ஆக போறா, நான் எதுக்கு கையை விடணும்? டேய் நீ வேணா உன் பொண்டாட்டியை பிடிச்சிக்க அப்படின்னு விஷால் சொல்லிட்டு இருக்க, டேய் பாஸ் அடிச்சா நீ தாங்க மாட்ட, மரியாதையா கையை விட்டுரு அப்படின்னு சீதா சொல்ல, டேய் பைத்தியமாடா நீ, கையை விடுறா அப்படின்னு ராம் சொல்ல, டேய் வேண்டாம் என்ன அந்த மாதிரி சொன்னா எனக்கு பிடிக்காது அப்படின்னு விஷால் சொல்ல, பைத்தியம் மாதிரி நடந்துக்கிட்டா வேற என்ன சொல்லுவாங்கங்கிறாங்க சீதா. அப்படி சொல்லாதன்னு சொல்றல, அப்படி சொல்லக்கூடாது, சொன்ன கொன்றுவேன் அப்படின்னு விஷால் சொல்ல, சீதா அப்படியே ஷாக் ஆயிராங்க. அப்படி சொன்ன வாதியாரையே நான் கத்தியால குத்துனவனா, மீரா வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போறாங்க. இவங்க போடுற சத்தத்தை எல்லாம் கேட்டு மகா, துரை, சேது, அர்ச்சனான்னு எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. டேய் என்ன பண்ற, கையை விடுறா அப்படின்னு மகா சொல்ல, விஷாலும் கையை விட்டுறாங்க மீராவை. டேய் நீ எப்படிறா இங்க வந்த அப்படின்னு கேட்க, என்ன மேடம் இப்படி கேட்குறீங்க, நீங்களும் அந்த மேடமும் எங்க வீட்டுக்கு வந்து நீ தான் மீராவை கல்யாணம் பண்ணிக்கணும், சத்யா அந்த மீராவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்களே, அதுக்கான ப்ராசஸ் தான் மேடம் இது அப்படின்னு விஷால் சொல்லிட்டு இருக்க, ப்ராசஸா என்னடா ப்ராசஸ்ன்னு மகா கேட்க, நானும் மீராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாதானே கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு விஷால் சொல்லிட்டு இருக்க, அதுக்காக இந்த நேரத்துக்கு வருவியாங்கிறாங்க மகா. என்னை அவமானப்படுத்துறது எனக்கு பிடிக்காது, ஆர்டர் போடுறது எனக்கு பிடிக்காது, அதுவும் இப்படி கத்தி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் மீராவை கூட்டிட்டு போறேன், எனக்கு மீரா வேணும், நான் கல்யாணம் பண்ணிக்கணும், மீரா வா நம்ம போலாம், வா மீரா போலாம் அப்படின்னு விஷால் கூப்பிட்டு இருக்க, டேய் போல உன்னை நான் அடிச்சே கொன்றுவேன் அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க, மேல கை வைப்பா போங்கிறாங்க விஷால். அதுக்கப்புறம் ராம் விஷாலை பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.